நாடு முழுவதும் மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நீட் தேர்வின் போது மாணவ மாணவிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக தேசிய மருத்துவ ஆணையம் பல்வேறு விதிமுறைகளை வகுத்துள்ளது. அவ்விதிமுறைகளை மீறி தேர்வுக்கு முன்னோ, தேர்வு நடக்கும் போதோ அல்லது தேர்வு முடிந்த பின்னரோ யாரேனும் முறைகேட்டில் ஈடுபட்டால் அவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு தேர்வு எழுத தடை விதிக்கப்படும். முறைகேடுகளை தடுக்க தேர்விற்கு முன்பு மாணவர்கள் தீவிர சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். இச்சோதனைகள் அவ்வப்போது விமர்சனத்திற்கும் கடும் கண்டனங்களுக்கும் ஆளாவது வழக்கமாக உள்ளது. அப்படி சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையிலான கட்டுப்பாடு ஒன்று இன்றும் நடந்திருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்களிடம் சோதனைகள் நடத்தப்படுவது ஆண்டுதோறும் நடைபெறும் ஒன்று. மாணவிகளை பொறுத்தவரை தேர்விற்கு வரும்போது ஆபரணங்கள் அணிந்து வர முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெரியாமல் யாராவது மாணவிகள் காதணி, மூக்குத்தி, மோதிரம், சங்கிலி, கொலுசு, கையில் கட்டும் கயிறு என எந்த ஆபரணங்களை அணிந்து வந்தாலும் அவை அனைத்தையும் கழற்றி பெற்றோர்களிடம் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். தலைமுடியை பின்னிக்கட்டக்கூடாது, ஆடைகளை சோதனை செய்வது போன்றவை சர்ச்சைக்குள்ளாகியிருந்த நிலையில் இன்று இருவேறு மையங்களில் பட்டன் வைத்த ஆடை அணிந்திருந்த மாணவிகளின் பட்டன்களை சோதனை அதிகாரிகள் வெற்றி அகற்றிய சம்பவம் நடந்துள்ளது. சேலம் மாவட்ட அளவில் 22 மையங்களில் 9500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகர் தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மையத்திலும் மிகுந்த சோதனைக்கு பின்னரே விண்ணப்பதாரர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அந்த வகையில் சுடிதாரில் அதிக அளவிலான பட்டன் இருந்த காரணத்தால் மாணவி ஒருவர் மையத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. உடனடியாக தனது பெற்றோருடன் சென்ற அந்த மாணவி மாற்று உடையை புதிதாக வாங்கி அணிந்த பின்னர் தேர்வு எழுத வந்துள்ளார். அதேபோல திருப்பூரிலும் இருவேறு சம்பவங்கள் நடந்துள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை, தாராபுரம், பெருமாநல்லூர், திருப்பூர் மாநகரம் என 7 மையங்களில் நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. அதில் திருமுருகன்பூண்டி பகுதியில் உள்ள ஏவிபி கலை அறிவியல் கல்லூரி மையத்திற்கு வந்த மாணவி ஒருவர் அணிந்திருந்த சுடிதார் புடையில் அதிக அளவில் பட்டன்கள் இருந்ததால் அவரை உள்ளே அனுமதிக்க முடியாது என சோதனை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை கண்டு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மகளிர் காவலர் ஒருவர் அந்த மாணவியை தனது இருசக்கர வாகனத்தில் கடைக்கு அழைத்துச் சென்று வேறு ஆடை வாங்கிக் கொடுத்து பின்னர் மீண்டும் தேர்வு நடைபெறும் கல்லூரிக்கு அழைத்து வந்தார். அதேபோல இன்னொரு மாணவியின் சட்டையிலும் பட்டன்கள் இருந்ததால் சோதனை அதிகாரிகள் அதனை வெட்டி அகற்றிய பின்னர் அவரை உள்ளே அனுமதித்துள்ளனர். உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் மாணவிகள் தேர்வு எழுத மறுக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. அவருக்கு உதவிய காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.